சென்னை நீலாங்கரையில் வைக்கப்பட்டுள்ள நடிகர் மனோஜின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். திரைப்பட இயக்குநர் பாரதிராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பால் நேற்று காலமானார். அவருடைய உடல் நீலாங்கரையில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரைத்துறையினர் நேரில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று மனோஜின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தன்னுடைய வீட்டில் இருந்து நடந்து சென்று மனோஜின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன் நேரில் சென்று மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், வி.கே. சசிகலா உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். அவருடைய இறப்பு என்பது பேரதிர்ச்சியானது. ஒரு நல்ல கலைஞனை, நல்ல தமிழ் மகனை இந்த தேசம் இழந்திருக்கிறது. இது புத்திர சோகம், சோகத்திலேயே பெரிய சோகம். நிச்சயமாக இதிலிருந்தும் ஐயா மீண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. மொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு ஆண்டவனுடைய அருள் கருணை எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். மரணம் என்பது தவிர்க்க முடியாது என்று சொன்னாலும் இளம் வயதிலே மரணம் என்பது யாருக்கும் ஏற்புடையதல்ல. ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் தருகிறது. இதேபோன்று நடிகர் சிவகுமார் மற்றும் சூர்யாவும் மனோஜின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான வைரமுத்து தன்னுடைய மகன் மதன் கார்கியுடன் மனோஜ் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பிறகு செய்தியாளர் சந்தித்த வைரமுத்து, பாரதிராஜாவின் பாதி உயிராக இருந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டதாக இரங்கல் தெரிவித்துள்ளார். பாரதிராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது. பாரதிராஜாவின் சோகம் மிகப்பெரியது. மகனே, எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது. இதேபோன்று நடிகர் மனோஜின் உடலுக்கு இயக்குநர்கள் மணிரத்னம், கே.எஸ். ரவிக்குமார், கார்த்திக் சுப்ராஜ் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பிறகு செய்தியாளர் சந்தித்த இயக்குநர் கே.எஸ். ரவிக்குமார், வயது முதிர்வு காரணமாக பாரதிராஜாவால் அழக்கூட முடியாததை பார்க்க வேதனையாக இருப்பதாக தெரிவித்தார். ரொம்ப அடிக்கடி எங்க பார்த்தாலும் பேசிட்டு இருப்போம். ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். ஆனால் இது 48 வயசுல அப்படிங்கிறது மறக்க முடியாது. அவங்க அப்பா பார்க்கறதுக்கு தான் முடியல. பாரதிராஜ் சார் அப்போ ஏற்கனவே அவர் ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்காரு. இதில் ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அவரால் அழக்கூட முடியல. ஏதோ பேசுறாரு, சொல்றாரு. மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர் சந்தித்த இயக்குநர் பேரரசு, பாரதிராஜா மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். பெத்த பிள்ளைக்கு புள்ளி வைக்கிற நிலைமை இந்த அப்பாவுக்கு வரக்கூடாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம புள்ளி வைக்கணும். ஆண்டு அந்த ஒரு துயரத்தை ஒரு கருணையின்றி எங்கிட்ட கொடுத்துட்டாப்புல. இதேபோன்று மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய இயக்குநர் பி. வாசு, பாரதிராஜாவை என்ன சொல்லி தேற்றுவது என்றே தெரியவில்லை என்று கூறினார். மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனா இந்த வயசுல வரக்கூடாது. அதை தாங்குற சக்தி அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. நடிகர்கள் சங்கம் சார்பில் அந்த நிர்வாகிகள் நாசர், கருணாஸ் உள்ளிட்டோர் மனோஜ் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். பிறகு செய்தியாளர் சந்தித்த நாசர், மனோஜின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்று கூறினார். அவனுக்கு பல ஆசைகள் இருந்துச்சு, பல கனவுகள் இருந்துச்சு, பல கட்டாயங்களும் இருந்துச்சு.
அவன் மனோஜ் எல்லாருக்கும் நல்லவனா, எல்லாரோடையும் நட்பா, அவனுடைய கஷ்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காம மகிழ்ச்சியா இருந்த மாதிரியே காமிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு